ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி NTPC 2024க்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல உங்களுக்கு வேகன்சி எவ்வளவு இருக்கும் அண்ட் தென் ஒவ்வொரு கேட்டகரியா தான் பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா DMS அண்ட் CMAவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கான போஸ்டிங்கையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. A, B அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா. ஸோ ஏங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பிங்கிறது கிராஜுவேட் லெவல் போஸ்ட். ஸோ கிராஜுவேட் லெவல் போஸ்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னா 7,479 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 3,404 வேகன்சி. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 10,884 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது இந்த வேகன்சி தான். இந்த வேகன்சி வந்து நமக்கு டீடைல்டா நோட்டிபிகேஷன் வரப்போ ரிவைஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் இதோட சிலபஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆல்ரெடி இருந்தாப்ல ஆப்டி, ரீசனிங், ஜெனரல் ஸ்டடிஸ் தான் இருக்க போகுது. ஸோ இதுல அட்வான்டேஜ் என்னன்னா இங்கிலீஷ் வந்து நமக்கு கிடையாது. இந்த 3 மட்டும் தான் இருக்கும். அண்ட் தென் NTPCக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா CBT 1 இருக்கும், CBT 2 இருக்கும், அண்ட் தென் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். CBT 1ல நீங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் CBT 2 வந்து நீங்க லெவல் வைஸ் எழுதுறாப்புல இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுமே உங்களோட கேட்டகரி பொறுத்து இருக்கும். ஓகேவா? இதுக்கான நியூ பேட்ச் வந்து நம்ம எடிஸ்பெண்ட் அகாடமில கமிங் மண்டே வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் தென் இதுக்கான ஏஜ் லிமிட்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்தே நீங்க அப்ளை பண்ணலாம். 18 to 33 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நீங்க ரிலாக்ஸேஷன் போட்டுமே அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க.